Hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம என்னுடைய most favorite and very special chicken kabsa எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது அரேபியன் டிஷ், ரொம்பவே ஸ்பெஷலான இந்த சிக்கன் கப்ஸா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டே எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஓரமாக வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரமாவது ஊறினா பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா மலர்ந்து பெருசாக நீளமாக அழகாக வரும். ஸோ அதை ½ அன் ஹவர் ஊறட்டுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுட்டேன். இப்போது சாதத்தை தாளிச்சிக்கலாம். இந்த கப்ஸா ரைஸ் தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 குழிக்கரண்டி அளவு நெய்யும் 2 குழிக்கரண்டி எண்ணெயும் எடுத்திருக்கேன். வெறுமனே நெய்யில் கூட நீங்கள் செய்யலாம், தாராளமாக ரொம்ப எம்மையாக இருக்கும். நெய்யும் கலந்து கூட செய்யலாம். நான் 2 கரண்டி எண்ணெயும் 2 கரண்டி நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா பொடிசாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கு நறுக்கிற மாதிரி சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீல வாக்கிலே நறுக்கிக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு 6-7 வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன். 1 கிலோ கறி செய்கிறேங்கிறதுனால, சிக்கன் சேர்க்குறேங்கிறதுனால நான் இன்றைக்கி இவ்வளோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் அளவு குறைக்கும் போது வெங்காயத்து அளவு குறைச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு அதோட கலர் மாறி நல்லா வெங்காயம் வதங்கி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்ஸாக்காகவே ஸ்பெஷலாக சிக்கன் வந்து லெக் அண்ட் தையோட, அந்த தொடையோடு சேர்த்து சிக்கனை வாங்கி நடுவில்லாம் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தோலோட ஃபேட்டோடு இருக்கிற சிக்கன் தான் கப்ஸாக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா சிக்கன் ஸ்டாக்கில் தான் இந்த ரைஸ் வேக போகுது. ஸோ கண்டிப்பாக தோலோடு வாங்கிக்கோங்க. சிக்கன் பீசஸ் வாங்கும் போது இந்த மாதிரி பெரிய பீசஸ் தான் வாங்கணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நீங்கள் யூஸ்வலாக வாங்குகிற லெக்கு, விங்கு, பிரெஸ்ட் இதெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விஷயம், தோலோடையும் நல்ல கொழுப்போடையும் இருக்கிற மாதிரி பீசஸ் எடுத்துக்கோங்க. சில்லிக்கு சிக்கன் 65 போன்லெஸ்க்கு வாங்குற மாதிரி சிக்கன் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ கிடைக்காது கண்டிப்பாக. அதனால இந்த மாதிரியான தோலோடையும் ஃபேட்டோடையும் இருக்கிற பீசஸாக எடுத்துக்கோங்க. யூஸ்வலி விங்ஸ் சூப்பராக இருக்கும், லெக்கு சூப்பராக இருக்கும், தை சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான பீசஸ் எடுத்து இதோட போட்டு, இந்த வெங்காயத்தோடு போட்டு, சாதத்துக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதோட சேர்த்து சிக்கன் மேலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எந்த விதத்துலையும் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. இந்த எண்ணெயிலே அப்படியே இது வதங்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு அதுவே தண்ணி விட்டு வதங்குற அளவுக்கு நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஒகேஷ்னல் அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டு நல்லா சிக்கனை வேக விடுங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் இப்போது ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆச்சு. சிக்கன் இந்த அளவுக்கு வெந்திருக்கு, பட் இன்னுமே வேகணும். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு பக்கம் வெந்து நிற்கும், ஒரு பக்கம் பிடிச்சிரும், ஒரு பக்கம் வேகாமல் நிற்கும். அதனால் கண்டிப்பாக அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா அப்படி கரையுது பாருங்கள். இப்போ பெரட்டி திருப்பி விட்டுட்டேன் சிக்கனை. மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வேக விட போகிறேன். அவ்வளோதான், நம்ம சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 90%, ஒரு 80% வெந்தால் கூட போதும். ஏன்னா மறுபடியும் இதை நம்ம வந்து சுட தான் போகிறோம். அதனால ஒரு 80% வெந்த ஸ்டேஜ்லேயே சிக்கன் வெந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம ரைஸ்க்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால நான் இன்றைக்கி 8 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இது புழுங்கல் பாஸ்மதி ரைஸ் வந்து அதனால் சமப்பங்கு தண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 ரேஷியோவில் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 4 கப் ரைஸ்க்கு நான் இன்றைக்கி 8 கப் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் போடுற ரைஸுக்கு தகுந்தாப்பில் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு சிக்கன் பீசஸை அதுலேருந்து எடுத்துடலாம். லைட்டாக அலசி விட்ட மாதிரி சிக்கன் பீசஸை மட்டும் ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது கூட இந்த அரிசி வேகிற தண்ணி கூட நம்ம வந்து இந்த கப்ஸா மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வந்து 1 கிலோ சிக்கனுக்கு இது. ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு, 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கப்ஸா மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச எலுமிச்சம்பழம் 2ஆக உடைச்சி போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் முழு மல்லி. இந்த முழு மல்லி கடிப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இதை வேணாங்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓலை கொதிக்கட்டும், க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போது அந்த பாஸ்மதி ரைஸை நல்லா கலைஞ்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு வெறும் ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஊற தான் வச்சுருந்தோம், நம்ம க்ளீன் பண்ணலை. ஸோ ரைஸை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி வடிச்சிட்டு இந்த ஒலை தண்ணியில் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க.
எக்ஸ்ட்ராவாக தண்ணி போயிடாத போதே நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். எல்லா ரைஸும் போட்டாச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால அடிக்கடி கிளறினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும், நீளமாக முழுசாக வராது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வந்து மீடியம் சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. இப்போ அது வெந்துட்டுருக்க கேப்பில் இந்த சிக்கன் பீசஸ் மேலே அரை மூடி எலுமிச்சம்பழத்தை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு அது மேலே வந்து மிளகுத்தூள், நல்லா ஃபைனாக இருக்கும்ல மிளகுத்தூள், அந்த மிளகுத்தூளை மேலாக தூவி விடுங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் தான் இது. அப்படியே அது மேலே இது தூவி விடுங்க. வேறு எந்த காரமும் போட போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு மிளகுத்தூள் மட்டும்தான். அதனால் நல்லா தாராளமாக மிளகுத்தூள் அது மேலே தூவி விடுங்க. இந்த பக்கமும் திருப்பி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு அது மேலே மறுபடியும் மிளகுத்தூள் தூவி விடுங்க. நல்லா தாராளமாக மிளகுத்தூள் போடுங்க. வேறு எந்த விதத்துலையும் காரம் சேர்க்கல. நம்ம அரேபியன் ஃபுட்டில் அவ்வளோ ஸ்பைஸ் இருக்காது. ஸோ நமக்காக தான் இந்த அளவுக்கு கூட நம்ம காரம் சேர்க்குறோம். ஸோ தாராளமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரை பேனில் பாதாமும் காஞ்ச திராட்சையும் எடுத்து வச்சு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி சும்மா அதை வந்து சாதத்து மேலே டாப்பிங் போடுறதுக்காக நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் முந்திரி பிஸ்தா எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு, ஆனால் இன்னுமே தண்ணி நிறையாவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன், நிறையவே தண்ணி இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தம்மு விட்டுறலாம். இந்த அளவு தண்ணி இருக்கும் போதே பாஸ்மதி ரைஸை வந்து தம் விட்டுட்டிங்கனாக்கா சோறு ரொம்ப காஞ்சு போகாமல் விரைச்சி போகாமல் இருக்கும், ஜூஸியாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். ஸோ இவ்வளோ தண்ணி இருக்கும் போதே பாஸ்மதி ரைஸை தண்ணி விட்டுருங்க. இன்னும் தண்ணி வற்றுனதுக்கு அப்புறமேட்டு தம்மு விட்டிங்கன்னா ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் போயிடும். ஸோ தம்மு விட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே நான் வந்து கேரட், 2 பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை அப்படியே அது மேலே வந்து தூவி விட்டு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டு க்ளோஸ் பண்ணி தம் விட போகிறேன். ஒரு அரை கரண்டி நெய் அப்படியே மேலாக ஊற்றி நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டு சீல் பண்ணிடலாம். அப்போ தான் ஏர் லாக் ஆகும். அடுப்பில், அதாவது கறி அடுப்பில் செஞ்சோன்னா நல்லா வந்து மூடி வச்சு அது மேலே கறியை போட்டு தம்மு விடுவோம், அடுப்பு கறி போட்டு. இது நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறதுனால அலுமினியம் ஃபாயில் போட்டு சீல் பண்ணி அது மேலே ஒரு மூடியை போட்டு கொதிக்கிற தண்ணியை அது மேலே வச்சுருங்க. 2 சைடும் நல்ல ஹீட் இருக்கும், நல்லா தம் ஆகும். இது மேலே கொதிக்கிற தண்ணியும் வச்சுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, டெட் சிம். இருக்கிறதுலே சின்ன அடுப்பில் டெட் சிம்மில் வச்சுட்டு அது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் ஆன்லேயே இருக்கட்டும். இப்போது பேனில் தனியாக ஒரு பேனில் வந்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டுக்கோங்க. அன்சால்ட்டட் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த வகையான வெண்ணெயாக இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயில் இந்த சிக்கனை நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். வெண்ணெய் முருகி நெய் ஆகிறதுக்கு முன்னாடி சிக்கன் அவசியம் சேர்த்துருங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெண்ணெய் உருகி நெய் ஆகிற அளவுக்கு வெண்ணெயை காய விட்டுறாங்க. அந்த அளவுக்கு வெண்ணெய் காஞ்சிடக்கூடாது, வெண்ணெயோட ஃப்ளேவர் போய் நெய்யாக மாறிடும் அப்புறம் அது. ஸோ அது உருகினதுக்கு அப்புறமேட்டு சிக்கன் பீஸை சும்மா அது மேலே அடுக்கி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே அது டோஸ்ட் ஆக விடுங்க. ஆல்ரெடி இது வேக வச்சாச்சு இந்த சிக்கனை. ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம டோஸ்ட்டு தான் பண்ணுறோம். அதனால் இந்த சைடும் அந்த சைடும் பெரட்டி அதை டோஸ்ட் பண்ணுங்கள். அந்த மேலே அந்த லேயர் ஒன்று நல்லா ரெட்டாக ஃப்ரையான லேயர் வரணும், அதுக்காக தான் இது. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம போட்டுவிட்டு அந்த கீரல் அழகாக தெரியுது. இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அந்த வெண்ணெயில் அந்த ரோஸ்ட் ஆகும்போது அந்த எலுமிச்சம்பழம் ஃப்ளேவர், அந்த மிளகுத்தூளோட காரம், வெண்ணெயோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து ஒரு மசாலாவுமே இல்லாமல் இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பர்டிகுலர்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு 2 சைடும் டோஸ்ட் ஆகிடுச்சுனாலே சிக்கன் ரெடி. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க சிக்கனே அதே வெண்ணெயில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஜூஸியாக செம்ம டேஸ்டியாக ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுடைய கப்சா சிக்கன். இதை எடுத்து வச்சுட்டு இன்னொன்று ஒரு பீஸ் இருக்குல்லையா, அதையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், தம்மில் இருக்க ரைஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் விட்டுருங்க. அரை மணி நேரம் அடுப்பை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
10 நிமிஷம் அடுப்பு ஆனில் டெட் சிம்மில் இருக்கணும். ஒரு 15-20 நிமிஷம் ஆஃபில் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அடுப்பு ஆஃப் பண்ணியே ஒரு 15-20 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நம்ம தம்மை பிரித்து ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ரைஸ் எல்லாம் அப்படியே எலும்பி நிற்கிது. அந்த கேரட் டாப்பிங் இருக்கனால அது அவ்வளோவா தெரியல. ரைஸ் சூப்பராக நீளமாக செம்ம ஜூஸியாக, அதே சமயத்தில் ட்ரை ஆகாமல் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். கப்ஸா யூஸ்வலாக பெரிய பிளேட்டில் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கும் பெரிய பிளேட்டில் போட்டு 2 சிக்கன் பீசஸ் அப்படியே அது மேலே வச்சு, அது மேலே பாதாம் கிஸ்மிஸ்லாம் வறுத்து வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் அப்படியே தூவி விட்டு சர்வ் பண்ண போகிறேன். நான் எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவோன்னா, சுஃப்ரான் விரித்து அப்படியே அதில் வந்துட்டு பாதி ரைஸுக்கு மேலே கொட்டி எல்லோரும் கை போட்டு எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் கப்ஸா யூஸ்வலாக நாங்கள் சாப்பிடுவோம். இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு எல்லாருமே ஈக்குவல் ஷேர், இப்படியே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கை போட்டு சாப்பிடுவோம். அப்போ தான் அது தனி டேஸ்ட்டே. இந்த ரைஸ் மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் அண்ட் கிஸ்மிஸ் சேர்க்குறேன். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் வறுத்து இது மேலே அப்படியே ஒரு லேயராக டாப்பிங் போட்டுட்டு அதோடு சேர்த்து, அப்புறம் இந்த சால்சா நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், சால்சாவும் பாருங்கள். இதில் எந்த விதமாக இஞ்சி பூண்டு மல்லி கருவேப்பிலை எந்த மசாலாவும் கிடையாது, தக்காளி கூட கிடையாது. ஸோ கொஞ்சம் பிளாண்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ளேவர். சில பேர்த்துக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறவங்க சால்சா ஊற்றி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சால்சா வந்து எப்படி செய்கிறதுங்கிற ரெசிப்பியும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு இந்த ரைஸோடு சேர்த்து சால்சாவும் சேர்த்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் ஸ்பெஷல் டிஷ் இது சிக்கன் கப்ஸா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பட் சூப்பரான ஒரு டிஷ். உங்களுடைய ஃபேவரட்டாகவும் மாறுறதுக்கான 100% சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.